சைனாவுக்கு எல்லாமே காப்பி அடிச்சு தான் பழக்கம். அது என்ன ஒரு நடவடிக்கைனாலும், சீனா அப்படிங்கிறது ஒரு காப்பி கேட் தான். இத எல்லா நேரங்கள்லயும் சீனா நிரூபிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, இந்த உல்ஃப் வாரி டிப்ளோமசி எங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தாய்ங்கன்னு தெரியல. அது மிகப்பெரிய பேக்ஃபயர். சரி, அதுலருந்து திருப்பி தூக்கி வீசிட்டு பழையபடி வாய் தொறக்காம போய் உட்கார்ந்து, எம்பசில வேலை பாருங்கடா அப்படின்னு சீனா சொன்னுச்சு. ஆனா, அந்த பழைய சிஸ்டத்துக்கும் போல, உல்ஃப் வாரியர் சிஸ்டத்தையும் இவனுங்க கன்டின்யூ பண்ணல. சரி, என்ன கருமத்த தான் வெளியுறவு கொள்கையில வச்சிருக்காய்ங்கன்னா, பாகிஸ்தானோட வெளியுறவு கொள்கைய சீனா காப்பி பண்ணிருச்சாட்டுக்கு. இது எப்படின்னு தெரியல. அது ஒரு கேவலமான கொள்கை, படு தோல்வியான கொள்கை. அத காப்பி பண்ணி என்ன சாதிக்க முடியும்னு அதிபர் ஷி ஜின்பிங் நெனச்சாருன்னு தெரியல. ஏறக்குறைய பாகிஸ்தான் செய்யக்கூடிய வேலைகள தான் உலகம் பூரா இப்ப சீனா செஞ்சுகிட்டு இருக்கு. ஒவ்வொன்னா வெளியில வருது. முக்கியமா என்ன? ஜம்மு காஷ்மீர்ல இப்ப தீவிரவாதிகள் நடமாட்டத்த இந்தியா வேட்டையாடும்போது, அவர்கள் கிட்ட கைப்பற்றக்கூடிய ஆயுதம் என்னவா இருக்கு? சீன தயாரிப்பா தான் இருக்கு. அப்ப ரொம்ப தெளிவா பாகிஸ்தானால இப்ப தீவிரவாதிகள பேக்கப் குடுக்க ஃபண்டிங்கும் கிடையாது, தைரியமும் கிடையாது. சீனா அந்த வேலைய எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி, நம்ம சீனாவ நோக்கி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம். இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அமெரிக்க ட்ரக் கும்பலோட சீனாவுக்கு தொடர்பு அப்படிங்கிறதும் பெருசா ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சுச்சு. பெரிய அளவுல மெக்சிகன் ட்ரக் கார்ட்டலுக்கும், அமெரிக்கால இயங்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கும் சீனா என்ன தொடர்பு அப்புட்ன்னா, நேரடியா எல்லாமே. அதாவது அந்த ஃபண்டுகள மனி லாண்டரிங் பண்ணி உலகம் முழுக்க மாத்தி இன்வெஸ்ட் பண்றது, சீனாவுக்குள்ள பத்திரப்படுத்தி வைக்கிறது. அதே சமயம் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சீனாலருந்து மெக்சிகோ போறது, மெக்சிகோலருந்து அமெரிக்கா போறது அப்படின்னு என்டயர் சேனல்லயும் சீனாவோட லிங்க் இருக்கு. ஆரம்பம் முதல் முடிவு வரை சீனாவாகிய நான் நின்றே தீருவேன் அப்படிங்கிற மாரி இந்த ட்ரக் கார்ட்டல் விவகாரத்துல இருந்து தொலைச்சிருக்கு சீனா. ஏறக்குறைய தீவிரவாதி, அடுத்து போதைப் பொருள், அதுக்கடுத்து 3வது விவகாரமா எங்க வெடிக்குது அப்புட்ன்னா, ஐடிஎஃப் காசா பகுதிகள்ல பல டனல்கள கண்டுபிடிச்சு உள்ள தோண்டிக்கிட்டே போறார்கள். அதுல இப்ப சமீப காலமா ரொம்ப நெருக்கத்துக்குள்ள காசா ஸ்ட்ரிப்போட மைய பகுதி, ரஃபா பகுதிகள்ல தொடும்போது, உள்ளுக்குள்ள அந்த டனல் தோன்ற டெக்னாலஜிகள் ஆகட்டும், அதுக்கான வெப்பன்கள் ஆகட்டும், எல்லாமே சீனாவோட கைவண்ணம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 3 இடங்கள்லயுமே சீனாவோட கைவண்ணம் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் ஆகட்டும், இல்ல அமெரிக்கால நடக்கக்கூடிய ட்ரக் பிசினஸ் ஆகட்டும், இப்ப காசா பகுதிகள்ல டனல். அது போராளி இயக்கம்ங்கிறவங்க போராளி இயக்கம்னு சொல்லிக்கலாம். தீவிரவாத இயக்கம்னு சொல்றவங்க தீவிரவாத இயக்கம்னு சொல்லிக்கலாம். ஆனா, இங்க குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது, மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கக்கூடிய நாடுகள் கூட, அந்த டனலுக்கு ஃபண்டிங்கோட நிறுத்திக்கிறார்கள். அந்த டனலுக்கு தேவையான எக்விப்மென்ட் எல்லாம் இப்படி வாரி வழங்கக்கூடிய நாடு நான் தான் அப்படின்னு யாரும் முத்திரைய வாங்கிக்கிறது இல்ல. இதுவரையும் அந்த மாரி விவகாரங்களும் பெருசா வந்தது கிடையாது. அவர்கள் ஃபண்ட் பண்றார்கள்னா, அவர்களோட அண்ணன் தம்பிக ஃபண்ட் பண்றாய்ங்க. ஏதோ ஒண்ணு. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சீனாவுக்கு அங்க என்ன வேல? அப்படிங்கிறது தான். சீனா அப்படிப்பட்ட நாடா அப்படின்னு கேட்டா, உய்கூர் முஸ்லீம என்னா பாடுபடுத்துறாய்ங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய து இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதாவது அந்த மக்கள் மீதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அமெரிக்காவோட நண்பன், இந்த மாரி வன்மங்கள், இஸ்ரேல், சீனாவோட நட்பு, இப்படி வன்மத்த அங்கிட்டு போய் காட்டியிருக்காய்ங்க. ஆனா ரொம்ப தெளிவா நரி பயங்கரமான விஷ வேலையில இறங்கிருச்சு. தீவிரவாதம், போதைப் பொருள் விக்கிறது, தீவிரவாதிகளுக்கு முக்கியமான ஆயுதங்கள் சப்ளை பண்றது. உதாரணத்துக்கு இந்த டனல் மாரி விவகாரத்த எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த ட்ரக் கார்ட்டல் அப்படிங்கிறதுல சீனா ஈடுபடுது அப்படிங்கிற சந்தேகம் கடந்த 1 வருடங்களாவே இருந்துச்சு. ஆனா அத சுத்தி சுத்தி எங்க போச்சு அப்படின்னா, அது அப்படியே நார்த் கொரியா பக்கம் போயிருச்சு. பெரிய அளவு அந்த சந்தேகங்கள் வெடிக்கல. ஆனா இப்ப ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாய்ங்க. ஒட்டு மொத்தமா அந்த ட்ரக் கார்ட்டல் ஏர்ன் பண்ற ரெவென்யூவ அந்த மனி லாண்டரிங் பண்றது முழுக்க யாரு அப்படின்னா, சீனாவோட ஆட்கள் தான். சீனாவோட வங்கிகள் தான். வேற ஏதாச்சும் ஒரு நாடு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுக்கே தெரியாம நடந்து போச்சு. அந்த நாட்டுக்குள்ள கைக்கூலிகள் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா சீனாவ பொறுத்தவரை அந்த மாரி எந்த கதைகளுக்கும் வேலையே கிடையாது. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய 6 நபர்கள். அதிபர் ஷி ஜின்பிங்க்கு பின்னாடி. அதிபர் ஷி ஜின்பிங். அவருக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு 6லேருந்து 12 பேர். அதுக்கப்புறம் அந்த குழுவுல உள்ள ஒரு 300 நபர். இவர்கள் மட்டும் தான் சர்வ அதிகாரம் படைத்த நபர்கள். தீக்குச்சியில இருந்து
சேட்டலைட் வரையுமே இவர்கள் கண்ட்ரோல் தான். அப்ப தெளிவா மணி லாண்டரிங்க, இந்த ட்ரக் கார்ட்டல்களுக்கு சீனா உதவி பண்ணுது. உண்மைய சொல்லப்போனா மணி லாண்டரிங் மட்டும் கிடையாது. திருப்பி அவனுங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளையும் பண்ணியிருக்காய்ங்க. ஆக மொத்தம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரையும் ட்ரக் கார்ட்டல் பிசினஸ்ல சீனா இறங்கி இருக்கு. ஏறக்குறைய தாலிபான்களே அந்த பிசினஸ விட்டுட்டாய்ங்க. ஓபியம் விக்கிறது நோ, ஓபியம் புரொடக்ஷன் நோன்னு விலகுன சூழ்நிலையில உலகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சீனாவோட புத்திய பாருங்க. நரி பயலுக தீவிரவாதிகள்ட்டயும் போறாய்ங்க, போதைப் பொருள்ட்டயும் போறாய்ங்க. சீனாவ மிக விரைவில் உலக நாடுகள்லாம் சேர்ந்து தீவிரவாத நாடு அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிரும். அவனுங்ககிட்ட பிசினஸ் பண்றது ஒண்ணுதான். நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போடுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நிலப்பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒட்டு மொத்தமா அந்த நாட்டு மக்களோட வாழ்வாதாரம், எதிர்காலம் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய விவகாரத்துல சீனா பண்ணுது. காரணம் இந்த ட்ரக் அப்படிங்கிறது அமெரிக்காவே தடுமாறுது. அதே மாரி சீனாவோட பெரிய ப்ளஸ்ஸே மார்க்கெட்ட ஃப்ளட் பண்றது தான். அசந்து அமெரிக்கா விட்டுச்சு அப்படின்னா, ட்ரக் மார்க்கெட்டே ஃப்ளட் பண்றேங்கிற பேர்ல என்டயர் அமெரிக்காவே அழிச்சு புடுவாய்ங்க. என்டயர் வேர்ல்டையே அழிச்சு புடுவாய்ங்க இந்த ட்ரக்குங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டே. பயப்பிள்ளைகளுக்கு இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இவனுக்குன்னு தான் சொந்த புத்தியே கிடையாது. ஏற்கனவே உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும்போது, ஜப்பான்லாம் சீனாவுக்குள்ள இந்த வேலைய பார்த்துச்சு. அதத்தான் அப்ப நடந்தத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அந்த ஃபார்முலாவ தூக்கிட்டு வந்து, அதே மாரி இந்த மணி லாண்டரிங் வடகொரியா ஃபார்முலா. இத 2யும் மெர்ஜ் பண்ணி 1ஆம் உலகப் போர்ல நடந்த கூத்துக்கள் இத எடுத்துக்கிட்டு, இப்ப சமகாலத்துல வடகொரியா செய்றது எல்லாத்தையும் காப்பி பண்ணி, நடுவுல கருவேப்பில கொத்தமல்லி மாரி பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் 3யும் காப்பி பண்ணி, அத ஒரு கொள்கை அப்படின்னு கடந்த ரொம்ப நாட்களா ஏன்னா உல்ஃப் வாரியர் டிப்ளோமசி நின்னு பல வருடங்களாச்சு. 2, 3 வருடங்கள்னு வச்சுக்கலாம். ஆக்டிவா நிறுத்தி. அதிலிருந்து நரி இந்த வேலைய தான் பார்த்திருக்கு. இது கேடுகெட்ட வேலை இல்ல. தீவிரவாதம் பெரும் பிரச்சனை. போதைப் பொருள் பெரும் பிரச்சனை. மணி லாண்டரிங் பெரும் பிரச்சனை. அதுவும் எங்கெங்கெல்லாம் கரெக்ட்டா போறாய்ங்கன்னு பாருங்க. நமக்கு தீவிரவாதிகள். அமெரிக்கால ஏற்கனவே ட்ரக் பிரச்சனை நெறையா இருக்கு. அத ஒழிக்கிறக்கு அமெரிக்காவே போராடுது. எது குட்டி நாடு மெக்சிகோ கிட்ட போராடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய நாடு சீனா மாரி நாடு போனா, மூலப்பொருட்கள்ல இருந்து அவர்களோட ரெவென்யூவ சேஃபா டெபாசிட் பண்ற வரையும் சீனா பார்த்துக்குது அப்படிங்கும்போது, இத ஸ்டார்ட்டிங்லயே வேரோட புடுங்கி எறியாட்டியும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி தான். அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு வளர்ந்துரும். இவன் நேரடியா எதிர்க்க முடியல அப்படின்ட்டு இந்த வேலையில இறங்கிட்டானாட்டுக்கு. நரிய என்னைக்குமே நம்பக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருச்சு. நரி சைலன்ட்டா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கு. ஆனா இந்த கேவலமான ஸ்கெட்ச வச்சு அந்த காலத்துல ஜப்பானாலயும் ஜெயிக்க முடியல. ஜப்பான் மட்டும் கிடையாது. இத பல நாடுகள் செஞ்சிருக்கார்கள். செஞ்ச எந்த நாடுமே உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அதுக்கடுத்து இப்ப தீவிரவாதம். தீவிரவாதத்த ஊக்குவிச்சு அமெரிக்காவே தோத்து போச்சு. இன்னைக்கு அமெரிக்கா யார்கிட்டலாம் அடி வாங்குதோ, அவனெல்லாம் வளர்த்ததே அமெரிக்கா தான். ரஷ்யாவ எதிர்க்கிறக்கு, இந்தியாவ எதிர்க்கிறக்கு இப்படின்னு யாரெல்லாம் தீவிரவாதிகள வளர்த்துச்சோ, அந்த தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு அமெரிக்காவ தூக்கி போட்டு மிதிக்கிறதே. அதனால மிக விரைவில் சீனா இந்த ஃபார்முலாவாலேயே அழிஞ்சு போயிரும். அதே சமயம் இது ஒரு நல்ல சூழ்நிலையா பயன்படுத்திக்கிட்டு, உலக நாடுகள் இந்தியாவும் பிரஷர் போடும். போட்டே தீரும். உலக நாடுகள் மிக விரைவில் சீனாவ ஒரு தீவிரவாத நாடு பட்டியல்ல கொண்டு வந்து வச்சே தீருவார்கள். ஏன் அப்டின்னா, எல்லாமே பொருந்தி வந்துருச்சு. இனி அதிபர் ஷி ஜின்பிங் தப்பிக்கிறதுலாம் நமக்கு தேவையே இல்ல. இடத்துல யார் வந்து உட்கார்ந்தாலும் சரி, இனிமேல் நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த ஒட்டுமொத்த அந்த சீனாவோட ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாரு புத்தியும் இப்படிதான் இருக்குங்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அத சார்ந்தே உலகம் இயங்கும். அதனால இனிமேல் சீனாவால அந்த ஒரு கட்சி 300 பேர் கொண்ட ஒரு குழுவ வச்சு ஆளவே முடியாது. கெளச்சிட்டு வேற அமைப்பு வந்தா தான் சீனாவால வாழ முடியும். அப்ப தீவிரவாத நாடா சீனா மாறுறதும், முத்திரை குத்துறதும் உறுதியாயிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.